அனைவருக்கும் வணக்கம். ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு செய்யும்போது நம்ம என்னென்னலாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ற விழிப்புணர்வு காணொளி தான் இது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கிராஸ் இன்கம் 12,28,638 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட பேசிக் பே வந்து 61,700 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு எஸ்ஜிடிக்கு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 12,75,000 வரைக்கும் வருமான வரி கிடையாது. அப்படின்றதுனால இவங்களுக்கு ஐடி கட்ட வேண்டாம், ஜீரோவாக இருக்கும். ஒருவேளை அவங்க இஎல் சரண்டராக 50,343 ருபீஸ் போடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட கிராஸ் இன்கம் 12,78,000 ஆகிடும், 981. ஸோ 3,000 ருபீஸ் ஜாஸ்தியாக போகிறதுனால நம்மளுக்கு எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா டோட்டல் டேக்ஸ்ன்னு பார்த்தா 60,597 கால்குலேட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இஎல் சரண்டர் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வித் இஎல் அண்ட் வித்தவுட் இஎல் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வருமான வரியை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சரண்டருக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.